நம்பிக்கைகளில் தலையிடக்கூடாது என்று சொல்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்று வரை இந்து கோயில்களுடைய சொத்துக்களை கோயில்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு கண்ணுக்கு வெண்ண இன்னொரு கண்ணுக்கு என்ன? இவ்வளவு தூரம் இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை அவர்கள்தான் நிர்வாகம் செய்யணும், அவங்க நம்பிக்கையில தலையிடக்கூடாது என்று சொன்னால் இந்து அறநிலையத்துறை என்ற ஒன்றை எதற்காக இந்த அரசு வைத்துக் கொண்டிருக்கிறது? இவற்றையெல்லாம் வசதியாக மறைத்துவிட்டு ஆளுக்கு ஒரு பேச்சு என்று சொல்கின்ற போது பெரும்பான்மை சமுதாயத்திற்கு ஒரு நீதி, சிறுபான்மை சமுதாயத்திற்கு ஒரு நீதி என்று இன்று சட்டப்பேரவையில அத்தனை பேரும் கருப்பு அந்த சின்ன கருப்பு துணியை அணிந்து கொண்டு அத்தனை பேரும் கோஷம் போடுமாறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சட்டப்பேரவைக்குள்ளாக கேட்கிறார் என்றால் அவர்கள் உண்மையாகவே இஸ்லாமிய மக்களுடைய சீர்திருத்தத்தை பற்றி, அவர்களுடைய சட்டத்தின் சீர்திருத்தத்தை பற்றி கவலைப்படவில்லை என்று அர்த்தம். இஸ்லாமிய சமுதாய மக்கள் முன்னேறுவதை இவர்கள் விரும்பவில்லை என்று அர்த்தம். இஸ்லாமிய சமுதாயத்து பெண்கள் சம உரிமை பெறுவதை இவர்கள் விரும்பவில்லை என்று அர்த்தம்.